ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வரும் திங்கட்கிழமைக்கான நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மண்டேக்கான மூவ்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன மூவ்மெண்ட் இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,326 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி நேற்று ஓப்பன் ஆனதே ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 24,233, ஹை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 24,253, லோ பார்த்தீங்கன்னா 24,126. கடைசியாக நிஃப்டி க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 24,176 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. எவ்வளோ 24,176 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏழியராக சொன்னது தான், மார்க்கெட் ஒரு லெவலில் தான் டோட்டலாக பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே தான் இப்பயும் நடந்துக்கிட்டு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 24,400 500 வந்து 480 ஒரு தடவை போச்சு. அதுக்கப்புறம் போகல. பட் டோட்டலாக மேக்ஸிமம் வந்து ஒரு நிமிஷம் இருந்தேன், அது கூட இல்லை. இந்த ஏரியா டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளே தான் சுற்றுச்சு. அதாவது இந்த லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட்டு டோட்டலாக சுற்றி வந்துட்டுருக்கு. லைட்டாக பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் பார்த்திங்கன்னா அந்த 24,480 லெவலில் ஆல்மோஸ்ட் நியர்பை 500 வரைக்கும் போச்சு. பட் அதுக்கப்புறம் கீழே இறங்கினது தான் அந்த பாக்ஸ் லெவல் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் சுற்றிட்டுருக்கு. ஸோ நாளைய மார்க்கெட், அதாவது நாளை மீன்ஸ் மண்டேயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது இப்பயும் இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. அதாவது 24,250 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை 250 இந்த ஏரியா வச்சுக்கோங்க. அதாவது 24,300 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது 176, 300 வந்து ஒரு க்ரூஷியலாக இருக்கும். நேற்றோட ஹை பார்த்திங்கன்னா 24,253 இருந்தாலும் ஆக்சுவல் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 24,300 இருக்குது. ஸோ இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட். ஏன்னா நேற்று கூட இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்த பிரேக்கில் அதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்தது. ஸோ 24,300 பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் மேலே போகணும்னு பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட, அதாவது இந்த ஏரியா வரைக்கும் இப்போ 24,400 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். ஸோ மண்டே பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி 10/5/26. ஸோ மண்டேக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 24,300 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் 2 இது ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகி மேலே போகும் பட்சத்தில் 24,400 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட் பார்த்துட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 24,100 ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஏரியாவில் 100 இதெல்லாம், அதாவது 24,110 அந்த லெவல், அதாவது இந்த கேண்டலோட பாட்டமெண்ட்டு. அதாவது 24,110 வந்து நேற்று லோ பார்த்திங்கன்னா 126. ஸோ 126 கூட எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் 110 120 வந்து க்ரூஷியல் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஒன்று ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்தர் வந்து 24,000 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 24,000 லெவல் வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதெல்லாம் பிரேக் ஆனதான் நிஃப்டி வந்து ஃபர்தராக டவுன் சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சப்போர்ட்டுன்னு பார்த்து மண்டே மார்க்கெட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 24,120 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் 24,000 லெவல் வரைக்கும் கீழே இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 24,176. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 24,300 க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,120 க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங் எடுத்துக்கோங்க. ஸோ மண்டேயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 24,176 அதாவது அந்த 100 மேலே இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து ஒரு பாசிட்டிவான
ஓப்பனிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டண்ட்டான 24,300 வந்து குரூஷியலாக இருக்கும். ஸோ இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக 24,400 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் அந்த 300 சஸ்டெயின் அதாவது ரெசிஸ்டன்ட் சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் இறங்குச்சுன்னா அங்கேருந்து ஃபர்தராக நம்ம எதிர்பார்த்த மாதிரி சப்போர்ட் ஒன்று வரைக்கும் இறங்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருக்க அதிக சான்சஸ் வந்து இருக்குது. அதனால தான் நான் 24,300 பாருங்கள் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.